கதா ரீதியாக பார்க்கறச்ச ராமாயணத்துல முதல்ல ஹனுமர் ராமரை சேவிக்கிறார். அப்போ ராமனுடைய குணங்கள்லாம் சொல்லிட்டே வரும். ராஜரீதி தேவ பிரதிமோ தாபசோ சம்சித பிரதோ கதம் தேசமிமம் பிராப்தோ பவந்தோ வரவரணினோ பவயோக்கியாவகம் மண்ணி ரட்சித்தும் பிருத்திவிமாம் சொல்றச்சு ஒரு வார்த்தை சொல்றார். ஆயதாச்ச சுவர்த்தாச்ச பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதா அப்படிங்கிறார். ராமர் ஹனுமாரை பார்க்கறச்சே ராமர் வனவாசத்தில் இருக்கார். அப்போ அபார கோதண்ட பாணியா இருக்கக்கூடிய ராமர் கோதண்டத்தை வச்சுருப்பார், மறுக்கையில வெறுமதான் இருப்பார். அப்போ ஹனுமாருக்கு ஆயத்தாச சுவர்த்தாச பாகவகா. பாகவகான்னா என்ன அர்த்தம்? பாகுன்னா ஒரு கை, பாகவகான்னா 2 கைக்கு மேல. அப்போ சங்கு சக்கரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ யார் ஒருத்தன் சக்கரம் தரிச்சுருக்கானோ அவனே விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த சக்கரம் தரிசிக்கிறது சிக்னிஃபிகண்டான விஷயம் இருக்கு. கோயில்ல அர்ச்சகர் சுவாமிகள் ஆகம ரீதியா பெருமாளை ஆராதனை பண்றார். பொதுவான தனியன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமன மத்தியமாம்னு இருக்கு. இதுல அர்ச்சகாலுக்கு ஆகமத்தில் ஒரு தனியன் இருக்கு. என்ன தெரியுமா? நமசகல கல்யாண தாயினே சக்கரபாணியே விஷயார்ணவ மக்னானாம் சமுத்தரண ஹேதவே அப்படின்னு அந்த இடத்துல பாருங்க, நமசகல கல்யாண தாயினே சக்கரபாணின்னு இருக்கு. சங்கபாணியை வரல, கதா பாணியை வரல, வேற எந்த பாணின்னு சொல்லல. சக்கரபாணியே அப்படின்னா பெருமாள் விஷ்ணுன்னு அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷ்ணுவாலும் சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெருமாளுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வேணும். பெருமாளா காட்டுறதுக்கு கூட சக்கரத்தாவால் தாயினே சக்கரபாணின்னு சொல்லணும் இல்லையா? அந்த சக்கரத்தாழ்வார் பெருமாள் ஐடென்டிட்டியை காட்டுறார் அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது பவுண்டரங்க வாசுதேவன் ஒருத்தர் தான் மகாபாரதத்துல. அவன் தான் தான் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தான். அவன் 4 கை வச்சுட்டு இருந்தான், சக்கர மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தான். பெருமாள் யுத்தத்துக்கு அழைச்சான். பெருமாள் சக்கரத்தினால அவனுடைய சிரசை கொய்தார். அவன் வச்சு சக்கரத்தை அழிச்சார். அப்ப அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் பிள்ளை ஒருத்தர் இருக்கான், சுதீக்ஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி கிருத்தியின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதைய ஏவி நான் கிருஷ்ணன் மேல, அதையும் அழித்தது கிருஷ்ணர். அதை மட்டும் அழிக்கல, காஷி நகரத்தையும் சேர்த்து அழித்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த காஷி நகரத்தை சேர்ந்தோம்னா பவுண்டரங்க வாசுதேவன். அடுத்தது சிசுபாலன் 100 திட்டுற வரைக்கும் பெருமாள் அமைதியா இருப்பேன்னார். 100வது திட்டினா பெருமாள் கையில சக்கரம் புறப்பட்டது, அவன் தலையை கொய்தது. இப்படி எல்லாவற்றுக்கும் பெருமாளுக்கு பிரதானமான மூர்த்தியா இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்கக்கூடிய யார்? சக்கரத்தாழ்வார். ஏன் நீ சொல்றோம்னா ஜேஷ்டாபிஷேகம்னா என்னன்னு முன்னாடியே சொன்னோம். இன்னைக்கு அவருக்கு ஜேஷ்டாபிஷேகம் சக்கரத்தாழ்வார். அதை குறித்து இந்த கதையும் சொன்னோம். மேலும் பார்ப்போம்.